ஸ்தோத்திரம். உலகெங்கிலும் இருந்து ஷாலோம் சபையின் ஆராதனையில் பங்கெடுக்கிற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஞானமும் சகோதர இயேசுவினுடைய ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் செல்வமும் அமைதியும் உங்களுக்கு பரிபூரணமாய் கிடைப்பதாக. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த செய்தி சிந்திப்போம் செயல்படுவோம் என்கிற யூடியூப் சேனல் வழியாக வெளியாகுது. செய்தி பிடிச்சவங்க இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர செய்திகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். கர்த்தர் உங்களை பரிபூரணமாக ஆசீர்வதிப்பராக. சரி, தேவ செய்திக்கு நேராய் கடந்து செல்வோம். கடந்த 2 வாரங்களாக சமாரியா சகோதரிடத்தில் கிறிஸ்து இயேசு பேசியதை நாம் தியானித்து வந்தோம். அதில் பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஏன்? பிதா ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று பிதா விரும்புகிறார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்போ அந்த சகோதரி, நாங்கள் எங்கே போய் தொழணும்? எருசலேமில் அந்த கோயில் பழமையான கோயிலுக்கு போகணுமா? அங்கே போனால் எங்களை சேர்க்கலையே, நாங்கள் எப்படி தொழுதுக்கணும் அப்படின்னா. அப்போ கிறிஸ்து இயேசு சொன்னார், ஒரு காலம் வருகிறது, அந்த காலத்திலிருந்து பிதாவை நீங்கள் எங்கும் தொழுது கொள்ளலாம். அதனால தான் நாம் இப்போ இந்த சபைகள்லாம் அமைச்சு உலகெங்கிலும் கிறிஸ்துவ சபைகள் அமைக்கப்பட்டு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவை வழிபடுகிறோம் இல்லையா? இந்த உலகத்தில் 2 விதமான வழிபாடுகள் இருந்தது. ஒன்று மாம்ச வழிபாடு, இன்னொன்று ஆவிக்குரிய வழிபாடு. மாம்ச வழிபாடு கிறிஸ்துவுக்கு முன்னிருந்த வழிபாடு. அது மோசையின் மூலமாக உருவாக்கப்பட்ட 10 கற்பனை, அதுக்கான சட்டதிட்டங்கள், அந்த ஆகமங்கள். அதில் அநேக சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கும். அனைத்துமே கொலையின் மூலமாக, மரணத்தின் மூலமான வழிபாடாக இருக்கும். அதாவது ஜீவனற்ற வழிபாடு. அதனால தான் இயேசு சொன்னார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த தொழுகைக்கு ஆலயம் தேவையில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? ஆலயம் தேவைதான். அந்த ஆலயம் என்னவென்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இடைப்பட்டு அதனுடைய விளக்கத்தை கொடுப்பார். புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொள்ள முடியலனாலும் கவலைப்படாதீங்க. கேட்க கேட்க பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார். உங்களுக்கு புரிஞ்சிடும். அன்றைய ஆலய வழிபாடெல்லாம் எப்படி இருந்ததுனாக்கா, தவறுக்கு ஒரு ஆல்டர்னேட் இடமா தான் மாற்றிட்டாங்க. ஆனால் கட்டப்பட்டது அப்படி கிடையாது. அன்றைய சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட கோயில் வெறும் பலிபீடமாகவும் கசாப் கடையாகவும், அது மரணத்தின் வாசலாக இல்லை, அது உயிர்ப்பித்தல் வாசலாக தாங்க உருவாக்கப்பட்டது. ஆனால் கட்டின சாலமோனுக்கே அது விளங்காத 1,00,000 ஆடுகளோட அந்த கோயில் பிரதிஷ்டை நடந்தது. கிறிஸ்து இயேசு வந்து சொல்கிறாரு, என் வீடு ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருக்கிறதே, இதை யார் கல்லர் குகையாக்கினது? இந்த விளக்கம் பாருங்கள். கட்டின சாலமோனுக்கே விழிப்புணர்வு வரல. வந்திருந்தால் அவர் வழிமாறி போயிருக்க மாட்டார் இல்லையா? யூதர்கள் தவற விட்டதுனால இந்த ஆசீர்வாதம் உலகெங்கிலும் எல்லா மக்களுக்கும் பரிபூரணமாக கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அருளப்பட்டிருக்கு. அதனால தான் இது கிருபையின் காலம். இது ரட்சிப்பின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம். இது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வந்தது. அந்த வழிபாடு கூட, அன்று இருந்த ஆலய வழிபாடு கூட பலியிடுவதற்காக உருவாக்கப்பட்டலை. அது என் ஜெப வீடு என்று எழுதப்பட்டிருந்ததே, இதை யார் இப்படி மாற்றினதுன்னு தான் கேட்டார். அப்போது பழமையான புத்தகத்தில் உள்ள வழிபாட்டுக்கு முறைகள் எப்படி இருந்ததுனாக்கா, நீங்கள் தவறு செஞ்சுறது இயல்பு, தவறு செஞ்சிடலாம், பரவாயில்லை, ஆனால் செஞ்சிட்டிங்கன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க, வாங்க அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்குது அப்படின்னு ஆடு, மாடு, புறா, கழுதை போன்ற விலங்குகளின் மூலமாக, அதனுடைய இரத்தத்தின் மூலமாக மீட்பு கிடைச்சிது. இரத்தத்தில் ஜீவன் உண்டு இல்லையா? அந்த ஜீவன்கள் மூலமாக மீட்பு கிடைச்சிது. அப்போது அந்த பலியில் உயிர் பெற்ற, மறு உயிர் பெற்ற அத்தனை பேரும் விலங்குகளான சிந்தனைகளில் தான் வாழ்ந்தாங்கன்னு ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் சொல்லுது. எல்லோரும் தேவ மகிமை அற்று போனார்கள் இல்லையா?
தேவனுடைய ரூபத்திலும் சாயல்லையும் வந்தவங்க தேவ மகிமை அற்று போனார்கள். இப்போ எப்படி மீட்கப்படுறாங்க? தவறுகள் இயல்பு உடல் உணர்வு மூலமாக செஞ்சிடுறாங்க. அதனுடைய மீட்பு விலங்குகளினுடைய இரத்தத்தினால உயிர் பெற்று போகிறாங்க. அப்போது இவங்களுக்கு மனித சிந்தனையும் இல்லை, இறை அருளும் கிடைக்கல. இயேசு சொன்னார், மனுஷன் விசேஷமானவன், எல்லா உயிர்களிலும் மனுஷன் விசேஷமானவன், படைப்புகளிலே மனுஷன் விசேஷமானவன். அப்படிப்பட்ட விசேஷ மனுஷன் தவறுகள் செஞ்சு, அந்த தவறுகள் யார்கிட்ட செய்கிறாங்க? சக மனுஷர்கிட்டே செய்கிறாங்க. அப்போ தேவ சாயல் அற்று போகிறாங்க. அப்போது இனி தொழுகை எப்படி இருக்கணும்? அந்த பழமையான தொழுகை இருக்கக்கூடாது. பிதா ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? உயிரோடும் சத்தியமாக இருக்கிறார். ஆவின்னா உயிர். இதில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? என்னையா உயிர்னா என்னன்னு சந்தேகம் இருக்கா? நான் சில சம்பவங்களே சொல்கிறேன் பாருங்கள். கிறிஸ்துவுக்கு நடந்த சம்பவம். கிறிஸ்துவே முன் வந்து தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே சிலுவையிலேருந்து சொல்கிறார், பிதாவே பிதாவே, என் ஆவியை கையில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுத்தவொடனே என்னானார்னா மரணமானார். அப்போ மரணமானார்னாக்கா என்ன அவரோடலேருந்து வெளியே போச்சுனாக்கா உயிராற்றல் வெளியே போயிடுச்சு. கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்களும் உயிர்ப்பிக்கலாம் இல்லையா? அப்போது மரணம் அடைஞ்சவர் எப்படி உயிர்ப்பிக்கிறார்னா பரிசுத்த ஆவின் மூலமாக. அப்போ ஆவினா என்னவாகுது? உயிராற்றல் என்று அர்த்தம் இல்லையா? உயிர். உண்மைனா சத்தியம். இந்த சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு. அப்போ பழமையான ஜபம் வழிபாடு செத்த வழிபாடாக இருந்தது. அதுலேருந்து யாரும் உயிர்ப்பிக்கலை. கிறிஸ்து இயேசுவுக்கு அப்புறம் கிறிஸ்து சொல்கிறாரு, பிதா ஆவியோடும் உண்மையோடும், பிதா உயிரோடும் சத்தியமாக இருக்கிறார், அவரை நீங்கள் உயிரோடும் சத்தியமாகவே வழிபாடுங்க அப்படி. சரி, இப்போது இதில் உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துச்சிங்களா? ஆவினா என்ன? உயிராற்றல். ஆத்மானா என்ன? ஆத்மா. யோவான் சொல்கிறார் இல்லையா, என் பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு இல்லையா? ஆத்மானா என்ன? இந்த செய்தியை நம்ம கேட்டுக்கிட்டே வருவோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இடைப்படுவார். அப்போ இதனுடைய விளக்கமெல்லாம் வந்துடும். அப்போ எப்படி வழிபாடு இருக்கணும்? கிறிஸ்து இயேசு சொல்லி கொடுக்குறார். நீங்கள் ஜெபம் செய்கிற விதமாவது. எடுத்துக்கொள்ளுங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். 6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திலிருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். 9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். 13. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆமென் இல்லையா? இது நீண்ட ஜபம் இல்லையா? இதுதான் கிறிஸ்து எப்படி ஜபம் பண்ணணும் அப்படின்னு புதிய ஏற்பாட்டு மக்களுக்கு, கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஜபம். இதுதான் அந்த சமாரிய ஸ்திரீக்கும் கொடுக்கப்பட்டது. இந்த ஜபத்தை தான் பிதாவுக்கு முன்பாக வைங்க. இதுக்குள்ளே எல்லா விஷயமும் அடங்கிடுது. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் நம்ம சிந்திக்க முடியாது. இது நீண்ட ஜபம். இது ஒவ்வொரு விஷயமாக நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் இது விளங்கும். முதலாவது அந்த ஜபம் எப்படி ஆரம்பிக்குது? 6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்திலிருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. எப்படி ஜபம் பண்ணோமா? நீயோ ஜபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து. முதல்ல இதுக்கான விளக்கம் தெரிஞ்சுக்குவோம். அறை வீடு என்றால் என்ன? சில சகோதர இடத்துல கேட்டேன், அறை வீட்டுக்குள் பிரவேசித்து என்று எழுதியிருக்காரு, ஜபம் பண்ணும்பொழுது நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அப்படி. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் ஜபம் பண்ணுவதுக்குன்னே ஒரு அறை வச்சுருக்கிறேன், அது ப்ரேயர் ரூம்னு பேர், இல்லை ஸ்டடி ரூம் அப்படின்னு பேர். அந்த ரூம்குள்ளே போய் தான் நாங்கள் ஜபம் பண்ணுவோம்.
ஏன்னா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அதனால் நாங்கள் அந்த ரூமில் போய் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சரி, உங்களில் இதை பற்றின என்ன நினைக்கிறீங்க? நீங்களாம் எப்படி பண்ணுறீங்க? எல்லாத்துக்கும் தனி அறைகள் தான் வேணும்னாக்கா, சில பேருக்கு ஒரே வீடு தான் இருக்குது, அதுலேயே சமையல், அதிலே படுக்க, அதிலே வாழ்கிறது எல்லாமே அப்படிலாம் இருக்குது. சில ஏழ்மைகள்லாம் அப்படிலாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? என்னங்க, தடுப்பு வச்சுக்கணும், திரை வச்சுக்கணும்னா சரி, இது மாதிரிலாம் பண்ணணும். திரை வச்சுக்கிட்டோம். சரி, நீங்கள் ஒரு 2-3 நாள் ஏதாச்சும் ஒரு வண்டியில் பயணம் பண்ணுறீங்க, ட்ரெயினில் போகிறீங்களோ இல்லை பஸ்ஸில் போகிறீங்களோ, அப்போது ஜெபம் பண்ணணும், கடவுள்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கணும். பயணத்தை பற்றியோ நம்ம போகிற காரியங்களை பற்றி ஜெபம் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ அந்த வண்டியில் ஏதாச்சும் தடுப்பு வச்சு அறை வீடுன்னு உருவாக்கணுமா? இப்படியும் ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார். ட்ரெயினில் போகும்போது 2 நாள் 3 நாள் போகிறோம்னாக்கா ஜெபம் பண்ணணும்னு தோன்றும் போது நாங்கள் ட்ரெயினில் ஒரு தடுப்பே வைப்பேன் அப்படின்னார். அப்படிலாம் வேண்டாங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது, ரயில்வே ரூல்ஸ் படி தப்பு, அது செய்யாதீங்க அதெல்லாம். அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ அறை வீட்டுக்குள்னு சொல்லியிருக்கிறாரு, அப்போ என்னன்னு சொல்கிறது, எப்படி செய்கிறது அப்படின்னார். முதல்ல அறை வீடு என்றால் என்ன? வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுகிறது எல்லாம் வெளியரங்கம், கிறிஸ்துவுக்கு அப்புறம் வந்ததெல்லாம் அந்தரங்கம் இல்லையா? பழைய ஏற்பாடு வெளியரங்கம், புதிய ஏற்பாடு அந்தரங்கம். அந்தரங்கம் எங்கே இருக்குது? நம்முடைய தேகம்தான் அந்த வீடு. இது எத்தனை அறைகள் கொண்டு தெரியுங்களா? என்னங்க, எத்தனை அறைங்க? இது 9 அறைகள் கொண்ட வீடு. இது ஓட்டை வீடு, 9 வாசல் இல்லையா? கண்ணதாசன் கூட ஒரு பாட்டு எழுதியிருப்பார், இது ஓட்டை வீடு 9 வாசல், இதற்குள்ளே ஆசை என்ன அப்படி இல்லையா? அப்போ இது அறை வீடுன்னு சொல்லப்பட்டு இந்த உடம்பு தான். இது 9 வாசல்கள் கொண்டது. ஆபிரகாம் பிள்ளைகளாக வரும்பொழுது ஈசாக்கு எங்கே இருந்தான்னு கேட்கும்போது ஆபிரகாமுடைய அறை வீட்டில் இருந்தார்னு சொல்லுவான். அறை வீடுன்னா என்ன? அவன் உடம்புக்குள்ளே இருந்தார் அப்படின்னு தான் அறை வீடு. அப்போ இந்த உடம்பை தான் வீடுன்னு சொல்லப்படுது. இதில் எதனா மாற்று கருத்து இருக்கா? நான் வெளியரங்கத்தினுடைய ஆதாரத்தை சொல்லலை, வேதத்தில் உள்ள ஆதாரமே தான். ஆபிரகாமுடைய அறை வீட்டுக்குள்ளேருந்து பிரவேசித்தார்கள் யார்? இந்த கோத்திர பிதாக்கள்லாம். அப்போது அறை வீடுன்னா இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ளே 9 வாசல்கள் இருக்குது. இதில் பிரதான வாசல் எதுனாக்கா, 2 புருவங்களுக்கு மத்தியில் ஒரு அறை இருக்குது, அதான் பிரதான வாசல். வெளியரங்கமாக தெரிகிறது 2 கண், காது, மூக்கு, வாய், மார்பகம், புட்டம், பிறப்புறுப்பு, இப்படி 9 வாசல் இருக்குது. இந்த 9 வாசலையும் மூடணும். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எப்படி மூடுவீங்க? எப்படி நீங்கள் முதல்ல உள்ளே போவீங்க? பொதுவாக கண்களை மூடினால வெளிக்காட்சி கிடையாது இல்லையா? அகக்கண்ணை மூடினோடனே வெளிக்காட்சி கிடையாது. கண்ணை மூடும் போது ஆழ்ந்த சிந்தனையோடு மூடணும். கிறிஸ்துவை நினைக்கிறீங்களா? ஆழ்ந்த சிந்தனையோடு நினைங்க. கண்களை மூடி நீங்கள் உள் பிரயாணத்துக்கு போவீங்க. அப்போ காது கேட்காது, வாசம் முகராது, வாய் பேசாது. இந்த ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இந்த அடிப்படை விஷயங்களை செஞ்சுக்கிட்டு ஜெபத்தில் உட்கார்றது ரொம்ப நல்லது. காலம்பரை எழுந்திரிச்ச உடனே குடலையும் உடலையும் சுத்தம் பண்ணிக்கணும். என்னதுங்க? குடலையும் உடலையும் சுத்தம் பண்ணிக்கணும். அதாவது கழிவும் வெளியே போயிடணும், உடலையும் சுத்தம் பண்ணிக்கணும். இது முதல் இந்த வேலையை பண்ணிட்டோம்னாக்கா நாம் எவ்வளோ நேரம் வேணாலும் ஜெபத்தில் உட்காரலாம். நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் உள்ளே இருக்காது, வெளியே இருக்காது. அந்த உள்ள கழிவோடு நம்ம ஜெபத்தில் உட்காந்தோம்னா அது ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். கேஸ் ட்ரபிள் வந்துகிட்டே இருக்கும், மூத்திரம் போகணும்னு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். அதால் முதல்ல இதெல்லாம் பண்ணிக்கணும். அப்புறம் உடலில் இருக்கிற ஒரு துர்நாற்றம் வெளியே வரும். அதனால் குடலையும் உடலையும் சுத்தம் பண்ணிக்கணும். பழைய ஏற்பாட்டில் கூட மோசே கிட்ட சொல்கிறார், நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருங்க, என்னுடைய பாளையத்தை சுற்றி பரிசுத்தமாக வச்சுருங்கன்னு சொல்லியிருக்கார். அப்போ அவர் பரிசுத்தர், நம்மளும் பரிசுத்தமாக இருக்கணும். அவரை நம்ம தேடுகிறோம், அவரை கண்டடைய போகிறோம் அப்படின்னாக்கா பரிசுத்தமாக இருக்கணும், உடலாலையும் உள்ளத்தாலையும். இந்த உடலும் குடலும் சுத்தமாகிடுச்சுனாக்கா உள்ளம் சுத்தமாகும். இதில் எதுனா ஒரு மிஸ்டேக்னு வச்சுக்க, உள்ளமும் அந்த ஆத்மாவும் உள்ளமும் உயிரும் அதை பற்றின சிந்தனையிலே தான் வந்துடும். வயிறில் ஏதாச்சும் பிரச்சனை, இல்லை பாத்ரூம் போகணும், இது மாதிரி ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருந்தால் ஜெபம் செல்லாது. நம்ம ஒருமித்து அந்த ஜெபத்துக்குள்ளே போக முடியாது. அப்போ முதல் எழுந்திரிச்ச உடனே குடலையும் உடலையும் சுத்தம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா
ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்த நீங்கள் எங்கே வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாங்க. டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். அறை வீடுங்கள்லாம் இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அறை வீட்டுக்குள்ளே எங்கன்னா போகணுன்னெலாம் வெளியரங்கத்தினுடைய முக்கியத்துவம் தேடாதீங்க. இது அந்தரங்கத்தினுடைய விஷயங்கள் தான். நீங்கள் தொந்தரவு இல்லாமல் எங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துக்குங்க. உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனையில் கிறிஸ்து இயேசுவை பற்றின சிந்தனை ஆழ்ந்த சிந்தனைக்குள்ளே எண்ணி உங்களுடைய இந்த புருவ மத்திய இருக்குது இல்லையா, 2 புருவங்களுக்கும் நடுவில் அதை முடிஞ்சால் நோக்கி பாருங்கள். இல்லைன்னா கண்ணை மூடிங்க. கம்மனு மூடிக்கின்னு கிறிஸ்து இயேசுவை பற்றின பைபிளில் எழுதுகிற அத்தனை கதைகள்லையும் அவர் எப்படி வாழ்ந்தார், போனார், வந்தாருங்கிறத ஒரு இமேஜினேஷனில் நீங்களே வந்துடுங்க. அந்த இமேஜினேஷனில் அந்த கிறிஸ்துவை கொண்டு வந்துடுங்க. எருசலேம் வீதியில் என்னென்னலாம் பண்ணார், அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு நீங்களே ஒரு கற்பனைக்கு போயிடலாம். அப்படி உள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுடைய சிந்தனையெல்லாம் இந்த உடல்லையும் இந்த வெளிப்புறத்துலேயும் இல்லாமல் அது ஆழ்ந்த சிந்தனைக்கு உள்ளே கொண்டு போகும். அப்போது கண்களுடைய காட்சி தேவையில்லை, காதுடைய சப்தம் தேவையில்லை, மூக்கினுடைய வாசம் தேவைப்படாது, பேசுகிறதுக்கு வேலை இல்லை. இப்போ மற்ற கீழே இருக்கிற இந்த துவாரங்களும் உங்களை கம்முன்னு இருக்கும். அதால் எல்லாத்தையும் பூட்டிக்கலாம், உள்ளே போயிடலாம். முதல் வேலை அதுதான், அறை வீடுகளை பூட்டுறது அதுதான். இந்த அறை வீடுகளை பூட்டிட்டு நீங்கள் உள்ளே போன பிறகு நீங்கள் கிறிஸ்துவை நினைக்கும் போது அவரோட கூட பிதா இருக்கிறார். முதல்ல உள்ளே போகிறதுக்கான வழி இது தான். இதுக்குள்ளே போயிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா, கிறிஸ்துவை பற்றி சிந்திக்கிறீங்கனாக்கா கிறிஸ்துவே பிதாவை உங்களுக்கு காண்பிச்சு கொடுப்பாரு. கிறிஸ்துவை கண்டுபிடிச்சிட்டிங்கனால பிதாவை கண்டுபிடிச்ச மாதிரி தான். நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கும்போது கிறிஸ்து உங்களுடைய அந்த எண்ணத்தில் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், பிதாவும் வந்துட்டாருன்னு அர்த்தம். எங்கே 2-3 பேர்கள் ஜெபம் பண்ணுறாங்களோ அங்கே நானும் என் பிதாவும் வாசம் பண்ணுவோன்னு. முதல்ல நீங்கள் தான் உள்ளே போகிறீங்க. உங்களோட கூட உங்களுடைய எண்ணத்தில் யாரை பிடிக்கிறீங்க, கிறிஸ்துவை பிடிக்கிறீங்க. அவரை உள்ளே கூப்பிட்டு வந்துட்டிங்கனாக்கா நீங்கள் 2 பேர் ஆகிட்டிங்களா. இந்த 2 பேருடைய ஜெபம் என்ன பண்ணால் உயிருள்ள ஜெபமாகுதா, பரிசுத்த ஆவி கலந்துக்கிறாரா, 2-3 பேர் ஆகிட்டிங்களா, பிதா அங்கே கண்டிப்பாக வாசமாக இருக்கிறார். புரியுதுங்களா? இதுதான் ஜெபம் பண்ணுறது. முதல் வேலை இதுதான். உள்ளே போயிட்டு கிறிஸ்துவை நீங்கள் எண்ணத்தால் பிடிங்க. ஆவியோடும் உண்மையோடும் பிதா இருப்பாங்க. இப்போ நீங்கள் அந்தரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். விளங்குதுங்களா? இப்படி நீங்கள் உள்ளே போயிட்டு அந்தரங்கத்தில் கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியும் பிதாவையும் அந்த சிந்தனையில் நீங்கள் கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல வைக்கிற விண்ணப்பங்கள் இருக்குது தெரியுங்களா, அது வெளியரங்கத்தில் பலனளிக்கும் போது உண்மையிலே என் ஜெபத்தை கடவுள் கேட்டார். அதனால் வந்த வெளியரங்க செயல் தான் இது. பாருங்கள், லாசர் வீட்டுக்கு போகிறார். லாசர் இறந்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆயிடுச்சுனாங்களே. 4 நாளில் டெட் பாடி என்ன இருக்கும்? புழு பிடிச்சிட்டு இருக்கோம். லாசருடைய சகோதரியாக தான் சொல்லிச்சு மரியாள். வேண்டாம் போதகரே, 4 நாள் ஆகிடுச்சு, டெட் பாடி வந்து துர்நாத்தம் அடிக்கும், கல்லுகளில் நவுத்துறாதீங்க, இருக்கிற எல்லார் மேலேயும் ஒரே நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிடும். பயந்துட்டாங்க. அங்கே இயேசு பிதா கிட்ட என்ன வேண்டினார்னா, பிதாவே என் ஜெபத்துக்கு நீர் எப்போதும் செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிவேன். இந்த வெளிப்பாடு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா வெளியரங்கமாக என்னுடைய ஜெபத்தை கேட்டுட்டாருங்கிற விழிப்புணர்வு வரங்க. அப்படி வேண்டினாரா இல்லையா? என் ஜெபத்துக்கு நீர் எப்போதும் செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிவேன். இங்கே கூடியிருக்கிற மக்களுக்கு அது விளங்காது, தெரியாது. அதனால் நான் ஜெபம் பண்ண வேண்டிய கட்டாயம் ஆயிடுச்சு. எப்படி? எல்லோரும் முன்னாடி. புரியுதுங்களா? பெரும்பாலும் இயேசுநாதர் எல்லோரும் முன்னாடி ஜெபம்லாம் பண்ண மாட்டார். அப்படி பண்ணிதானாதாவும் இல்லை இல்லையா? அவர் ஜெபம் பண்ணனாலே ஒரு மலைக்கு மேலே போயிடுறாரு, முழுதும் ஜெபம் பண்ணுறாரு. யாரோடைய டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. சீடர்களை கூட ஒரு இடத்துல இருக்க சொல்கிறாரு, இவர் தனித்து தான் போய் ஜெபம் பண்ணுறார். அப்போ வெளியரங்கமாக எல்லாரும் போல் சத்தம் போட்டு இந்த ஜெபங்கள் எல்லாருக்கும் கேட்கும்படியாக அவர் பண்ணுறதே கிடையாது. ஒரு இடத்துலையும் பண்ணலை. லாசர் வீட்டாண்ட பண்ணும்போது மட்டும் வெளியே நிற்கிற ஜனங்களுக்கு கிறிஸ்து இயேசுனுடைய விவரம் தெரியாதவங்க, இவர் செய்கிறதெல்லாம் பிதாவுடைய விருப்பம்தான் அப்படின்னு தெரியாது. அதனால் அங்கே வேண்டிக் கொண்டதாயிடுச்சு. அந்த வேண்டுதல் இன்றைக்கி நமக்கு பயன்பெறுது. எப்படி? நாம் வேண்டிக் கொள்வதை பிதா எப்போதும் செவி கொடுக்கிறார், அவர் கேட்கிறார் என்கிற விஷயத்தை இயேசு சொன்னதுனால தான் தெரியும். அதுவும் லாசர் வீட்டில் சொன்னதுனால தான் தெரியும். இல்லைன்னா நமக்கு தெரியாது இல்லையா?
அந்தரங்கத்தில் நீங்கள் வேண்டிக் கொண்டதை ஜெபத்தை கேட்டார், நான் கேட்டுட்டேன் அப்படின்னு பிதா எப்படி நமக்கு சாட்சி கொடுக்குறாருன்னா, வெளியரங்கமாக அந்த செயல் நடக்க வைக்கிறார் இல்லையா? அந்தரங்கத்தில் நீங்கள் செஞ்ச ஜெபம் வெளியரங்கத்தில் அதை பலனளிக்கிறார். அந்த பலன் வந்த உடனே இது கடவுளால் எனக்கு கிடைச்சது இல்லையா, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கிடைச்சது. அப்போ அது வெளியரங்கமாக நடக்குது இல்லையா? இதுதான் அதனுடைய அடையாளம். பிதா உங்கள் ஜெபத்தை கேட்டாருங்கிற அடையாளம் அதுதான். அப்போ அந்த செயல் இன்னும் நடக்கலைங்க, நானும் பலமுறமாக அந்த ஜெபத்தை பண்ணிட்டேங்க, எனக்கு அந்த செயல் இன்னும் நடக்கலைன்னா அதுக்கான பக்குவம் இன்னும் உங்களுக்கு வரலன்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். புரியுதுங்களா? நீங்கள் வேண்டிக்கின உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டா அதன் மூலமாக நீங்கள் படுற துன்பம் பெருந்துன்பமாயிடும். புரியுதுங்களா? சின்ன பிள்ளைங்க அவங்க அனுபவத்துக்கு மீறி அப்பா அம்மா கிட்ட ஒரு பொருளை கேட்கும்பொழுது அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க, நான் வாங்கி தரேன், இன்னும் கொஞ்சம் நாளாக ஆகட்டும் அப்படிம்பாங்க. அதை பற்றி விவரம் உனக்கு தெரியாதுன்னுவாங்க. ஆனால் அந்த பிள்ளைங்க அடம் பிடிக்கும். அவங்க வேறு ஏதாச்சும் அதுக்கு பதிலாக அந்த பிள்ளையை அழையை நிறுத்துறதுக்காக ஏதாச்சும் ஒரு பொருளை காட்டி அந்த அழையை நிறுத்துவாங்க, அதை மறக்கடிப்பாங்க. சில பிள்ளைங்க ரொம்ப தொந்தரவு, பிடிவாதம் ஒட்டாரம், அதை கொடுத்தா தான் ஆச்சு அப்படின்ற இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா 2 சாத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க, அப்பா அம்மா 2 சாத்தினோடனே கப் சிப்புன்னு ஆகிடுவார். இதுக்கு மேலே கேட்டால் அடி தான். சரி, இந்த விஷயத்தை இத்தோடு விட்டுருவோன்ட்டு அந்த பிள்ளைய சரி எனக்கு அதையாச்சும் கொடுங்க அப்படின்னு வரும் இல்லையா? நம்ம பிதா அப்படிப்பட்டவர்லாம் இல்லை. ஏன்னா நல்லவர்களாகிய நம்மை காட்டிலும் நம் பிதா ரொம்ப ரொம்ப நல்லவர் இல்லையா? நல்லவர்களாகிய நம்ம பிள்ளைகளுக்கு வேண்டியதை செய்கிறோம் இல்லையா, அதை காட்டிலும் பிதா ரொம்ப நல்லவர். நமக்கு எப்பப்போ எது தேவைன்னு அறிந்து செய்கிறவர், அதான் நல்ல பிதா இல்லையா? நான் வேண்டுறதெல்லாம் உடனே நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. அது மாதிரி நம்முடைய அனுபவத்துக்கு என்ன தேவையோ, நம்முடைய அறிவாற்றலுக்கு என்ன தேவையோ, நம்முடைய வாழ்வியலுக்கு நம் வாழ்கிற முறைக்கு எது நமக்கு தகுதியோ அது அந்தந்த காலகட்டத்தில் சரியாக கொடுத்துருவார். அதனால தான் யோவான் மூலமாக சொன்னார், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல வாழ், உன் உடம்பு வாழறது போல் இல்லை, உன் உணர்வுகள் வாழ போகிறது மாதிரி இல்லை, உன் உறவினர்கள்லாம் எப்படி வாழறாங்களோ அப்படி இல்லை, இந்த உலகியல் எப்படி வாழுதோ அப்படி இல்லை, உன் ஆத்மா வாழ்கிறது போல். ஏன்னா கடவுளிடத்துலேருந்து வந்தது ஆத்மாவும் உயிரும் தான். அது எப்படி வாழணுமோ அதுபோல் இந்த உடலையும் உணர்வையும் நீ இயக்கு. உலகியல் உன்னை பார்த்து ஆச்சரியப்படும். கிறிஸ்துவை பார்த்து ஒவ்வொரு ஆச்சரியப்படுதுங்க. இவன் தச்சனின் மகன் அல்லவா, மரியாளின் பிள்ளை அல்லவா, நாசரத்திலேருந்து வந்தவனுக்கு இதெல்லாம் நடக்குமா இல்லையா? இன்றைக்கி அத்தனை ஊரும் கிறிஸ்துவை வணங்குது, அத்தனுடைய நாவும் கிறிஸ்துவை போட்டுருது, அத்தனை முழங்காலம் அவருக்கு நேராக மண்டியிடுது. ஆனால் அதை முதல்ல எப்படி சொன்னாங்க, இவன் தச்சனின் மகன், இவனுக்கு எப்படி இப்படியெல்லாம் பேச தோணுச்சு, இவனுக்கு எப்படி இப்படிப்பட்ட ஞானம்லாம் வந்துச்சு, இவன் படிச்சிருக்கிறானா, படிக்கலையா, டிகிரி வாங்கினானா இல்லையா, இப்படியெல்லாம் கேட்டாங்க இல்லையா? இன்றைக்கி அத்தனை நாவுகளும் அவருக்கு நேராக மண்டியிட்டு உட்காருது. இப்போ கவலைப்படாதீங்க, உங்கள் வேண்டுதல் அத்தனையுமே பிதாவின் செவியில் எப்போதும் ஒலிச்சிக்கிட்டே இருக்கும். ஏற்ற காலத்தில் சரியாக கொண்டு வந்து கொடுத்துருவார். அப்போ நீங்கள் அதை பெறதுக்கான தகுதியும் அதை பயன்படுறதுக்கான அறிவாற்றலும் இருக்கும். அப்போது உங்கள் மூலமாக பிதா கொடுத்தது இந்த உலகுக்கு பயன்படும். உங்களை நேசிக்கிறது போல் பிறரையும் நேசிங்கிற அந்த பிரதான வாக்கு தத்துவம் ராஜரீக பிரமாணம் நடைமுறைக்கு வரும். அப்போ நீங்கள் அந்தரங்கத்தில் போகணும், அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா கிட்ட நீங்கள் வேண்டணும். பிதா அந்த வேண்டுதலுக்கு வெளியரங்கத்தில் உங்களுக்கு பலனளிப்பார். அந்த பலனே பிதா என் வேண்டுதலை கேட்டாருங்கிறதுக்கு அடையாளம். ஜபம் எப்படி பண்ணணும்னு தெரியுங்களா? அறை வீடுனா உள்ளே போகணும். சரி, இந்த புருவ மத்தின்னு சொன்னீங்களே, அந்த புருவ மத்தினா அதை எப்படிங்க நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா கேட்பாங்க இல்லையா? இதில் வேதாங்கமத்தில் எங்கன்னா ஆதாரங்கள் இருக்குதா அப்படின்னா இருக்குது. எகிப்தில் அடிமைப்பட்டவர் விடுதலையாக போகிறாங்க. அன்றைக்கி முந்தின ராத்திரி எல்லார் வீட்டு வாசல்லையும் ஆட்டுக்குட்டி ரத்தம் தடவப்பட்டது. அது எங்கே தடவப்பட்டது?
அந்த வீட்டோட நிலைக்காலில் வாசலில் மையத்தில் இரத்தத்தினுடைய பொட்டு வச்சாங்க. அந்த இரத்த திலகம் இருக்கிற அத்தனை வீடுகளும் தேவதூதனால் காப்பாற்றப்பட்டது. அந்த இரத்த திலகம் இல்லாத அத்தனை வீடுகளும் அங்கே சூறையாடப்பட்டது இல்லையா? இந்த அறை வீட்டுக்கு வாசல் எது? மைய வாசல் எது? இந்த பூர்வ மத்தி தான். அதனால தான் எகிப்துலேருந்து மீண்டு வந்தவங்க கூட இந்த ரத்தத்தை பூர்வ மத்திக்கு நேராக ஒரு பொட்டு மாதிரி வச்சுக்கங்க, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை ஒரு சின்னதாக சுருள் எழுதி கையில் தாயத்து மாதிரி கட்டிக்கங்க, இதெல்லாம் இந்த அடையாளத்துக்கு, தேவன் கொடுத்த வாக்கு தத்த அடையாளத்துக்காக அப்படின்னு ஒரு அடையாளம் வச்சாங்க. இந்த புருவத்துக்கு மத்தியில் அந்த பொட்டு வச்சாங்க, ரத்த திலகம் வச்சாங்க. அதை வச்சு தான் நீ உலகம் முழுக்க நெத்தியில் பொட்டு வைக்கிறதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த வாக்குத்தத்தம் அங்கே கொடுக்கப்பட்டது. ஏன் அங்கே வச்சாங்கனாக்கா, அங்கே தான் உயிராற்றல் இருக்குது. உயிராற்றல் அங்கே தான் இருக்குது. 2 புருவ மத்திக்கு நடுவில் ஒரு ஓட்டை போட்டோம்னாக்கா உள்ளே ஒரு காலி இடம் இருக்கும். உச்சி, நம்ம தலையினுடைய உச்சி, அதுக்கு கீழேயும் உள்நாக்கு தொங்குது இல்லையா, வாயை திறந்தால் உள்ளே ஒரு சின்ன நாக்கு தொங்கும், அதுக்கு மேலேயும் உச்சிக்கு கீழேயும் உள்நாக்குக்கு மேலேயும் ஒரு காலி இடம் இருக்குது. அதில் ஒரு தீபம் எரியுது. அதுதான் தேவன் ஒளியாக இருக்கிறாருங்கிறதுக்கு அடையாளம். அது உள்ள ஒரு ஒளி இருக்குது. அதனுடைய வெளிச்சம் தான் நம்ம கண்களில் தெரியுது. கண்களில் ஒரு ஒளி இருக்குதே, அந்த உள்ளொளி தான். உள்ளொளி அது ஓங்கி வரும்போது தான் வெளியில் கண்ணொலியாக நமக்கு தெரியுது. நம்ம கண்ணில் எதனா பிரச்சனைனா, இல்லை உடம்புக்கே எந்த பிரச்சனையும் டாக்டர்கிட்ட போனால் முதல்ல கண்ணை பிதுக்கி டார்ச் அட்டி காட்டுவார், டார்ச் அடிச்சு பார்ப்பார். கண்ணில் அந்த ஒளி பிரகாசமாக இருந்தால் அந்த தேகத்தில் ஒரு பிரச்சனையும் வராது. அந்த ஒளி மங்கி இருந்தால் இந்த உடலுக்கு சத்து அதிகமாக கொடுத்து மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்து இதை தேத்துவாங்க. உள்ளொளி அந்த பளிச்சுன்னு இருக்கணும், சாம்பல் பூத்தா மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தான் அந்த டார்ச் அடிச்சு பார்ப்பாங்க. அப்போ உள்ளே ஒரு ஒளி இருக்குது இல்லையா, தேவன் ஒளியாக இருக்கிறார். அது எங்கே இருக்கிறார்? நமக்கு உள்ளே இருக்கிறார், நம்ம அறை வீட்டுக்குள்ளே இருக்கிறார். என்னங்க இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லைங்க, வேதம் மாதிரியே தெரியலையங்க, இது இதனும் வேறு மாதிரி இல்லை, நீங்கள் சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்குதுன்னு. இதிலேருந்து தாங்க எல்லாமே போச்சு. இதனுடைய புரிதல் உங்களுக்கு வந்திருந்தா, வரலனாலும் கவலைப்படாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இடைப்படுவார், அவர் உங்களுக்கு விளக்குவார். ஏன்னா நீங்களாம் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? சரி, கேள்விப்பட்டுக்கிறீங்க. ரைட். வேதம் என்ன சொல்லுதுன்னா, பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நீங்கள் வெளிச்சத்துக்குரியவர் என்று எண்ணுங்கள், வெளிச்சத்துக்குரியவரும் பகலுக்குரியவரும் என்றுங்கள். நாம் எப்படிப்பட்டவரா? வெளிச்சத்துக்குரியவர்கள், பகலுக்கு உரியவர்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவசுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். முதல் படைப்பு எப்படி படைச்சிருக்காரு? மண்ணினால் மனுஷனை உருவாக்கி அவன் நாசியில் ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவாக எழுந்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. மண்ணில் உருவாக்குனார்ன உடனே ஒரு குயவனை போல் மண்ணெல்லாம் பிசைஞ்சு ஒரு பொம்மையெல்லாம் உருவாக்கி அப்படியெல்லாம் பண்ணலை. கர்த்தர் ஒரு வார்த்தையை வெளியிட்டார், எனக்கு ஒரு குமாரன் வேண்டும், அவ்வளோதான். அந்த மண்ணிலேருந்து ஒரு மனுஷ பொம்மை ரெடி ஆகிடுச்சு. அந்த மண் பொம்மை எழுந்து அசைவாடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு உயிராற்றல் வரணும் இல்லையா? அந்த உயிராற்றலை பிதாவாகிய தேவன் எப்படி கொடுக்குறாரு? நாசியில் ஊதினார். எங்கே ஊதினாருங்க? நாசி. நாசினா என்னது? காதா, வாயா? இல்லை, நாசினா மூக்கு. மூக்கில் ஊதினார். மூக்கில் ஊதின உடனே அந்த ஊதுதல்லேருந்து வெளிவந்த அந்த ஜீவ காற்று மூக்குக்கு நேராக கண்களுக்கு மத்தியில் இருக்கிற புருவ மத்தியில் உள்பக்கத்தில் இருக்கிற அந்த காலி பிளேஸில் ஒரு தீபமாக போய் எரிஞ்சிருச்சு, ஒரு ஒளியாக போய் நின்றுச்சு. அதுதான் மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறினான். இந்த ஜீவன் உள்ளே போன உடனே உள்ள ஒரு ஒளி நின்னதுமே இந்த தேகம் முழுக்க ஒளி தேகமாக மாறிச்சு. முதல் மனுஷனுக்கு மாம்ச தேகம் கிடையாது. மண்ணிலிருந்து அவன் வரும்பொழுதே அந்த தேகம் முழுக்க ஒளியால் பிரகாசிச்சது. அந்த மனுஷனே தன் தேகத்தை மாம்சமாக அவன் பார்க்கவே இல்லை, பார்த்தது கிடையாது. வேதம் அப்படியே சொல்லுது. அந்த மனுஷன் தன் தேகத்தை பார்த்ததே இல்லை. அந்த மனுஷன் தன் தேகத்தை எப்படி பார்த்தான்னா, தன் தேகத்திலேருந்து ஒரு ஒளி பிரகாசத்தை தான் பார்த்தான். அதுக்கு ஆறான்னு சொல்லுவாங்க. அது இன்றைக்கும் தவம் பண்ணினாக்கா அந்த ஆறா வெளிவரும். அந்த ஆறாவை தொடர்வங்களாம் சுகம் பெறுவாங்கன்னா, கிறிஸ்து இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். பாருங்கள், மறுரூப மலையில் கூட
மோசேயும் எலியா வந்து நிற்கும்போது இயேசு உடம்புல ஒரு ஒளி உள்ளே போச்சு. அவங்களும் ஒளியாக இருந்தாங்க, இயேசுவும் ஒளியானார். ஊரில் ஒரு வண்ணானம் வெளுக்க முடியாத அளவுக்கு அந்த அவர் போட்டிருந்த ஆடைகள்லாம் வெண்மையாக இருந்ததான். பார்க்குற பேதுருக்கும் யாக்கோப்புக்கும் கண்ணே கூசுச்சு. அவங்க பார்த்து பயந்துட்டாங்க. அந்த ஒளியை உள்ளே ஊடுருவும் போது இந்த தேகமே ஒளியாச்சு. அதுக்கு தான் அதுக்கு மறுரூப மலைன்னு பேர் வச்சாங்க. இந்த ஆதாமுடைய அவர் மேலானவர் இல்லையா? அதனால் முதல் மனுஷன் படைப்பு எப்படி வந்ததுன்னா, தேவன் தன்னுடைய ரூபத்திலையும் சாயல்லையும் உண்டாக்குவோமாக என்று சொன்ன பிறகு அவர் ஒளியாக இருக்கிறது போல் மனுஷனையும் ஒளி ஆக்கினார். அந்த ஒளி உயிராற்றலாக ஆகும்போது அந்த உயிராற்றல் தங்கும் இடம் எதுவாக இருந்ததுன்னா புருவ மத்திக்கு உள்ள ஒரு ஒளி போய் தங்கிடுச்சு. அங்கேருந்து தான் தேகம் முழுக்க அந்த ஆற்றல் பரவியது. பாவத்துக்கு அப்புறமா வெளிப்புறத்துலலாம் இருந்த அந்த ஒளியாற்றல் உள்ளுக்குள்ளே போய் புருவ மத்தியில் சின்னதாக சுருங்கிடுச்சு. முதல் படைப்பில் நாசியில் போன அந்த காற்று ஒளி காற்று தேகம் முழுக்க அப்படியே ஒளியாக மாறி நின்றுச்சு. அவன் தேகத்தை அவனே பார்க்கலங்க. வேதம் சொல்லுது, ஆதாம் நிர்வாணியாக இருந்து வெட்கப்படலைன்னு. ஆடைகள்லாம் அப்போ கிடையாது, ஆனால் அவர் வெட்கப்படலை. பாருங்கள், ஒரு சின்ன டெஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் புரியுதா பார்க்கலாம், எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு. யார் யார் வீட்டில் செல்லப்பிராணி வளர்க்குறீங்களா? சரி, உங்கள் வீட்டில் பூனைகள், நாய், புறா போன்ற பறவைகள்லாம் வளர்க்குறீங்கன்னு வச்சுங்களேன். அவைகள்லாம் நிர்வாணமாக இருக்குதா, ஆடை உடுத்தியிருக்கா? என்னங்க, ஆடை உடுத்தலை. சரி, ஆடை உடுத்தலை. சரி, அது நிர்வாணமாக இருக்குதா? உங்களுக்கு நிர்வாணம் தெரியுதா? அதோடைய நிர்வாணம் ஆடை உடுத்தலை. ஆடை உடுத்தலைன்னா அப்போ நிர்வாணம் தானே அர்த்தம். அதை எடுத்து நம்ம கொஞ்சமே அது நிர்வாணமாக இருக்குதுன்னு நமக்கு என்றைக்காச்சும் தோணுதா? ஏன் தோணலை? அது மேலே ரோமங்கிற ஒரு மகிமை மூடப்பட்டிருக்கு. ரோமத்தினால் ஒரு மகிமை மூடப்பட்டிருக்கு. எல்லா பறவைகள் மேலும், விலங்குகள் மேலும், செல்ல பிராணிகள்லாம் நம்ம வீட்டில் வளர்க்குற அத்தனை மேலேயும் பாருங்கள், கர்த்தருடைய மகிமை அதனுடைய ரோமங்களாக மூடப்பட்டிருக்கு. அதுவே வண்ணங்களாக இருக்குது. அது மேலே தான் ஆசைப்பட்டு நம்ம அதெல்லாம் வளர்க்குறோம். ஆனால் அது ஆடை உடுத்தலை. மனுஷன் அதிலும் விசேஷமானவன். அப்போ எப்படி இருந்திருப்பான் பாருங்கள். ஒளியே தேகமாக இருந்தது. அந்த ஒளியே எல்லாத்துக்கும் போதுமானதுக்கு அதிகமாக இருந்தது. மனுஷன்தான் விசேஷம். அப்போது இவைகளை காட்டிலும் சிறப்பாக தானே இருந்த மனுஷன் இல்லையா? பாவத்துக்கு அப்புறம் அந்த ஒளி உள்ள சுருங்கி அதனுடைய ஆற்றலை எல்லாம் சுருக்கி புருவ மத்தியக்கு வந்து நின்றுச்சு. அதனால தான் மனுஷன் தன் சரீரத்தை பார்த்து தான் நிர்வாணி என்று வெட்கப்பட்டு ஒளிந்து கொண்டு அத்தியலையில் தன்னை மறைச்சிக்கிட்டான்னு வேதம் சொல்லுது. அப்போது இந்த புருவ மத்தியை ஏன் கவனிக்கணும்னு சொன்னாங்கன்னா, அதுக்குள்ளே தான் அந்த உயிராற்றல் இருக்குது. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது முதல் கவனம் புருவ மத்திக்கு நேராக உள்ளே போயிட்டிங்கன்னா, கண்ணு, காது, மூக்கு, வாய் இதெல்லாம் செயலற்ற நிலையில் அந்த கதவுகள் எல்லாம் மூடிடும். அறை வீடுனுடைய கதவெல்லாம் மூடிடும். உள்ள அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா கிட்ட நீங்கள் அந்தரங்கத்துக்குள்ளே போய் பேசும்போது அவர் வெளியரங்கமாக பலனளிக்கும்போது இதை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பிதா மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும். நாம் உள்ளே போய் ஜெபம் பண்ணது, அந்த ஜெபம் அப்படியே நடைமுறைக்கு வந்துருச்சு, நாம் வேண்டினது கிடச்சிருச்சு அப்படின்னா நம்முடைய ஜெபம் கேட்கப்பட்டது, பிதா இதுக்கு செவி கொடுத்தார், கிறிஸ்து உதவி பண்ணினார், பரிசுத்த ஆவியானவருடன் இருந்தார், இந்த விளக்கெல்லாம் வந்துடுதுங்க இல்லையா? இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் இந்த மாதிரி அந்தரங்க ஜபத்திலேயே இருக்க நாளடைவில் என்னாகனாக்கா அந்த வேண்டுதல் எல்லாம் நின்று போயிடும். எது எனக்குன்னு வேண்டுதலுக்கு அது அப்படியே நின்றுடும், குறைஞ்சிரும். ஏன்னா அந்த பிதாவினுடைய மகிமையை காண 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 இந்த உலகியலில் இருக்கிற எல்லாமே சாதாரண விஷயம். அந்த பிதாவினுடைய மகிமை, கிறிஸ்து இயேசுனுடைய மகிமை, பரிசுத்தாவினுடைய மகிமை, இதுவே நமக்கு போதுமானதுக்கும் அதிகமானது இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாங்க, நான் 3 முறை கிறிஸ்துக்கிட்ட வேண்டினேன், ஆனால் அவர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும்னார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பாடுகள் வரணும்னு நான் அதிகமாக விரும்புகிறேன்னு ஆரம்பிச்சிட்டார். எப்படி? எனக்கு அதிகபட்சமாக பாடுகள் வரணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு கிறிஸ்து வந்து உதவி செய்கிறாரு. அவருடைய கிருபை எனக்கு அப்போ தான் கிடைக்குது. அவருடைய கிருபை கிடைக்கிறதுனாலே நான் பாடுகளில் போய் அதிகமாக விழுறேன். எனக்கு அதிக பாடு வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாடுகளை காட்டிலும் கிறிஸ்து இயேசுனுடைய மகிமை எனக்கு பெருசாக இருக்குது. ஆமென். புரியுதுங்களா? இந்த உலகம் பெருசா, கிறிஸ்துவனுடைய மகிமை பெருசா? வெரி குட். அப்போது இந்த மகிமையை தரிக்க என்ன ஆகுதுனாக்கா,
வெளியரங்கமாக உலகியலா, உணர்வியலா, உறவினரா இதிலெல்லாம் ஈடுபட்டிருந்த இந்த ஆத்ம என்ன ஆகுதுனாக்கா, அது ஆனந்த மகிழ்ச்சியோடு அதிகமாக கலக்க ஆரம்பிக்குது. அதை தான் யோவான் சொன்னார், உன் ஆத்மா வாழ்கிறது போல் எல்லாவற்றிலையும் வாழ். அது எது அதிகமாக அந்த ஆத்மா விரும்புனா பிதாவிடத்தில் இருக்கிறது தான் விரும்பும். நித்யானந்த பிரபு அவர், அப்படியே பைபிளில் எழுதிக்குது இல்லையா, நித்யானந்தர், நித்திய ஆனந்தர் இல்லையா. அந்த பரிபூரண ஆனந்தம், மகிழ்ச்சி இதெல்லாம் எங்கே இருக்குதுன்னா உன் ஆத்மாக்குள்ளே இருக்குது. அந்த ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழும்போது, பவுலே சொல்கிறார் பாருங்கள், நான் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தனை பார்த்தேன், அவன் 3ஆம் வானத்தில் இருந்தான். அவன் மனுஷன் பேசுகிற பாஷையில் பேசுகிறானோ வேறு எது பேசுகிறானோ எனக்கு சரியாக விளங்கலை. ஆனால் 3 வானத்தை தாண்டி பார்க்குறாரு. அவருக்கும் ஒரு பாடு இருந்தது. அந்த கிறிஸ்துவனுடைய கிருபை இறங்கும் போது கடந்து போகுது அவருடைய எண்ணங்கள் இல்லையா. அவருடைய பார்வை, சிந்தனை, செயலெல்லாம் 3 வானம் தாண்டி போகுதாங்க. நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குது. கிறிஸ்துவனுடைய கிருபை அப்படி வருதா. அப்போது நம்முடைய வேண்டுதலை எல்லாம் பிதா கேட்குறாரு. நம்ம எப்படி வேண்டணும்னா, பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கடவுள். இது நான் சொல்லலை, கிறிஸ்து இயேசு அப்படி தான் வேண்டுறார். அது தனதுன்னு ஒரு இடத்துலையும் சொல்ல மாட்டார். பிதாவே உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடவுது. கெட்சமேன் தோட்டத்தில் மிகப்பெரிய போராட்டம், ஜெப போராட்டம் நடக்குது. கொஞ்ச நேரத்தில் அவரை அடித்து அந்த வீதியில் இழுத்துட்டு போகிறாங்க. காலையில் சிலுவையில் சாகடிக்க போகிறாங்க. அந்த இடத்துல சொல்கிறாரு, பிதாவே இந்த பாத்திரத்திலேருந்து நீங்கள் பண்ணும்னா பண்ணுங்க, ஆனால் அது என் சித்தமாக இருக்கக்கூடாது, உங்கள் சித்தமாக தான் இருக்கணும். யாராச்சும் அந்த மாதிரி ஜெபம் பண்ண முடியுமா? நம்மளை காப்பாற்றினா போதும் ஆகிடல. ஒரு சின்னதாக நமக்கு அடிப்பட்டாலே எதனா ஒரு உடலில் ஒரு சின்ன உபாதைகள் வந்தால் கூட, ஆண்டவரே என்னை காப்பாற்று 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 இல்லையா சொல்கிறேன். நானும் அப்படி தான். அந்த உணர்வு கட்டுப்பட்டுருக்குறோம் இல்லையா, அப்படி தானே இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கடந்து போன கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, என் சித்தம் அல்ல, அது உம்முடைய சித்தத்தின்படி ஆகக்கடுவது. கண்டிப்பாக பிதா நமக்கு எல்லா ஜபங்களுக்கும் செவி கொடுக்குறார். ஆனால் நமக்கு எப்பப்போ எது வேணும்னு அவருக்கு தான் தெரியும். அதுபடி நமக்கு செயலாக்கமாக நடக்கும். அந்த செயலாக்கம் வரலனா கூட பிதாவை மகிமைப்படுத்துங்க. ஏன்னா இப்போ வாழ்கிறோம் பார்த்திங்களா, இதுவே பிதாவினுடைய ஈவு தான், கிறிஸ்துவனுடைய அளவற்ற பாடுகள் தான். இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறது தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவ்வப்போது இடைப்பட்டு இந்த ஞானங்களை கொடுக்குறார். கவலைப்படாதீங்க, ஏற்ற காலத்தில் எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்க, பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதால் மனம் தளர்ந்துடாதீங்க. நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்தில் தரித்திருங்க. அப்போ இந்த ஜெபம் எப்படி இருக்குதுனாக்கா, எந்த செலவும் இல்லைங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லை, ரொம்ப முக்கியம் இல்லை. ஃபைனான்சியல் ஜெபம் கிடையாதுல்ல, இது பிரச்சனையே இல்லை. முதல்லன்னு வச்சிங்களேன், கோயிலுக்கு போனனாலே ஒரு 10,000 ரூபா எடுத்து வைக்கணும். வருடாந்திர ஜபத்துக்கு போகும்போது நம்ம நிறைய தவறு செஞ்சுருப்போம். அதுக்கான பாவ நிவர்த்திக்கெல்லாம் இருக்குது இல்லையா, ஆடு மாடு கோழி இதெல்லாம் பலி கொடுக்கணும்ல, இதெல்லாம் வாங்கணும். அதை செய்கிற ஆசாரிக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா. அந்த பலிகளை தோல் உரித்து அங்கேயே சமைச்சு சாப்பிட்டு வரணும். இதுக்கு ஒரு 4 பேரை கூப்பிட்டு போகணும், அவங்களுக்கு வேறு செலவு பண்ணணும், எக்கச்சக்கமான செலவு. அதனால தான் நிறைய பேர் அந்த கோயிலை விட்டு ஓடிட்டாங்க, அந்த வழிபாடை விட்டு ஓடிட்டாங்க. ஏசு அவங்க வீட்டுக்கெல்லாம் போக சொன்னார். காணாமல் போன இஸ்ரவேலார் வீட்டுக்கு போங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்கள், உங்களுடைய வாயிலையும் இருதயத்திலையும் இருக்குதுன்னு சொல்லுங்கள், வாயினால் அறிக்கையிட்டு இருதயத்தினால் விசுவாசித்தினால் தேவனுடைய ராஜ்யத்தை காண்பீங்கன்னு சொல்லுங்கண்ணா. இப்போ ஒரு பைசா செலவு கிடையாது. தேவையா, டக்குன்னு ஜபத்துக்குள்ளே உட்காருங்க, உடனே இயேசுவை பிடிங்க, பரிசுத்த ஆவியானவர் வருவார். தேவையை சொல்லுங்கள், பிதா உடனே நிறைவேற்றுவார். விடாதீங்க இயேசு, அவர் தான் சொல்லியிருக்காரு, என் நாமத்தினால இனி கேளுங்க, பிதா உங்களுக்கு எல்லாம் செய்வார். அதனால் எல்லாத்தையும் கேளுங்க, அது உங்களுக்கு தரப்படும். கண்டிப்பாக ஜபத்தினால் தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் பிதாவை கண்டறிவீர்கள் இல்லையா. அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள். பாட்டுக்காரன் தாவீதே சொன்னான், அதிகாலையில் தேடுகிறவர்கள் கண்டறிவார்கள். அவனுக்கே அப்படி இருந்ததுன்னா கிறிஸ்துவின் மகிமையை பெற்ற நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா. அதனால் உங்கள் ஜபம் கேட்கப்படும். ஜபம்ங்கிற ஆடையினால் தரிச்சிக்கங்க. அது நாளடைவில் என்னன்னாக்கா ஒரு பிரகாசத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அப்புறம் உங்களுடைய சொல்லும் செயலுமே நடைமுறை ஆகிடும். நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை யாருன்னா ஆசீர்வாதமாக வாழ்த்துறீங்கன்னு வச்சிங்களா, அது அப்படியே பழிக்கங்க.
உண்மைங்க, அது அப்படியே பலிக்கும். அதிக நேரம் ஜபம் இருக்க இந்த ஆத்மாவும் இந்த உடலும் உயிரும் அதிகமாக தேவனை பற்றி பேசிக்கினே கேட்டுக்கினே சொல்லிக்கினே இருக்க என்னாக்கா உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி கிரியேட்டர் உள்ள ஒன்று உருவாயிடும். அது என்ன ஆகுனாக்கா உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நடந்துடும். உங்கள் வாயின் வார்த்தைப்படியே ஆக கடவுதுன்னு ஏசு சொன்னார். புரியுதுங்களா? அப்போ அதே மாதிரி ஆகிடும். அதனால் ஜபத்தில் அதிகமாக தரிச்சிருக்கிற நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கை எடுக்கிற வார்த்தையிலையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எக்காரணத்தை கொண்டு யாரையும் தூஷித்திராதீங்க, அது பழிச்சிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் தேவனோட அதிகமாக இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொல்லாங்க இழுத்து போட்டு உங்களை நாவை பிடுங்கிடுவான், வார்த்தையை பிடுங்கிடுவான். மலை மேலே 40 நாள் பட்டினி ஏசுநாதர். ரொம்ப பசி தாகும். பொல்லாங்க சொல்கிறான், இந்த கல்லும் மண்ணும் அப்பமாகும்படி சொல்லு, அது ஆகிடும், அப்படி நீ சாப்பிட்றலாம், ஏன் கஷ்டப்படுற, பசியோடு இருக்கிற அப்படின்னு. ஏசு என்ன சொன்னார் அதுக்கு? அட நல்ல ஐடியா கொடுத்தப்பா, உடனே தான் நான் சொல்கிறேன் ஆகிடும் அப்படி நான் சொன்னார்? இல்லவே இல்லை. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அப்படியே அசந்துட்டான் பொல்லாதவன் இல்லையா? இந்த பொல்லாங்கு எண்ணம் உள்ளேருந்து வெளியே வரும்பொழுதெல்லாம் இப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அது அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் ஓடி போயிடும். அப்போ வெறும் அப்பத்தினாலும் உடையினாலும் இருப்பிடத்தினாலும் மனுஷன் வாழ்கிறவன் கிடையாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான். அதனால் உங்களுடைய வார்த்தையில் ஒரு சக்தி கிரியேட் ஆகிடும். அந்த சக்தியை கொண்டு பல பேரை நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். இயேசுநாதர் வந்ததே அதுக்கு தாங்க. அந்த சமாரியா சகோதரிகிட்ட சொன்னார் இல்லையா, நான் கொடுக்குற தண்ணீர் உன்னுடைய தாகத்தை தீர்த்துரும். இந்த அத்தனை தேவைகளும் தீர்த்துறோங்க. முதல்ல கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட அத்தனை பேருக்குங்க முதல்ல அந்த அடிப்படை தேவைகளும் தீர்ந்துடும். அதான் அந்த தாகம், அது தீர்ந்துடும். அதுக்கப்புறம் உன்னுள்ளிருந்து ஒரு ஊற்று எடுக்கும் செல்வம், நல்ல வார்த்தைகள், நல்ல செயல்கள் உங்களிருந்து பிறக்கும். புதுசாக ஊற்று எடுக்கும். ஊற்று வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நீ அதை அடைக்கலாம் முடியாது. அது பாட்டுன்னு வெளியே போயிட்டே இருக்கும். என் பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னு ஒருத்தன் சொன்னான் பாருங்கள், அவனால் அது மூட கூட முடியல. அப்புறம் என்ன சொல்ல, நான் கர்த்தர் வீட்டில் நீடித்து வாழ்வேன்னா இல்லையா, என் பாத்திரம் நிரம்பி வழியுது பாருங்க அப்படின்னு. அது மாதிரி ஊற்றுன்றது நீங்கள் அடக்கலாம் முடியாது, அது அப்படியே பெருகி வெளியே வரும். கிறிஸ்து இயேசு கொடுக்குற அந்த செல்வமும் ஐஸ்வர்யமான வாழ்க்கை நிரம்பி பெருகி வரும்பொழுது அடைக்க மட்டும் முடியாது, அதை மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். நல்ல சொல், நல்ல செயல், நல்ல உதவிகள், இது எல்லாம் உங்களுக்கு நிறைவு போதுமானதுக்கு அதிகமாக ஆகும். ஆகத்தான் வேண்டும், ஆகத்தான் செய்யும். அப்புறம் அதை நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய புத்திரராக மாறுறீங்க இல்லையா? ஜபத்தில் இதெல்லாம் கேளுங்க. நீங்கள் ஜபம் செய்கிற விதமாவது இல்லையா? சரி, இந்த இடத்துல நிறுத்துவோம். இன்னும் பரமண்டலத்தை பற்றிலாம் வரும் வாரங்களில் சிந்திப்போம். அறை வீடு என்ன புரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ அறை வீட்டுக்குள் அந்தரங்கத்தில் போய் நீங்கள் ஜபம் பண்ணணும். அந்தரங்கத்தில் இருக்கிற பிதா உங்களுக்கு வெளியரங்கமாக நட்பலன் செய்யும்போது பிதா உங்கள் ஜபத்தை கேட்டார் என்று நீங்கள் புரிஞ்சுக்கொள்வீங்க. ஜபம் செய்கிற விதம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதனுடைய அடுத்த பகுதியை வரும் வாரத்தில் சிந்திப்போம். பரிசுத்த ஆவியானவர் நாம் அனைவருக்கும் இடைப்பட்டு இந்த வார்த்தைகளை அவர் பரிமாறினதை நாம் சிந்திக்க, அது செயலாக்க உதவுவார். இந்த ஆராதனையில் பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் பயன்பெற்றது போல இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். உலகெங்கிலிருந்து இந்த ஆராதனையில் பங்கெடுத்த அத்தனை அன்பர்களுக்கும் கிறிஸ்து இயேசுனுடைய பரிபூரண ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், செல்வம், பரிபூரண சந்தோஷம் கிடைப்பதாக. ஆமென். சமாதானம் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். பரமண்டலத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களையும் மன்னியும். சோதனை நாட்களிலிருந்து எங்களை மீட்டு பாதுகாத்து கொள்ளும். அந்த ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்மடதே. ஆமேன், ஆமேன். எத்தனை நன்மைகள் செய்தீரையா, அதில் எதற்கென்று